வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களுக்கு காலி இடங்களுக்கு ஆட்கள் தேவைன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 100 வேக்கண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 100 வேக்கண்ட்ல பாத்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன கேட்டகரியில என்னென்ன ஜாப் கொடுக்கும், என்னென்ன வயசுங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இதுல என்னென்ன ஜாப் இருக்குன்ற நம்ம முதல்ல பாத்துருவோம். இதுல பாத்தீங்கன்னா கணிப்பொறியாளர்கள், நகல் எடுப்பாளர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர், மசால்ஜி, துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர் ஆகிய பணியிடங்களுக்கு ஆட்கள் தேவைன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அடுத்து என்னென்ன ஜாபுக்கு எவ்வளவு சம்பளம், அது என்னென்ன கல்வி தகுதி என்றதை பார்ப்போம். அலுவலக உதவியாளர்கள் காலியிடங்கள் 48, சம்பளம் 15,700 to 50,000 வரை. கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி. இரண்டாவது பணி கணினி ஆபரேட்டர், காலி இடங்கள் 7, சம்பளம் பாத்தீங்கன்னா 20,600 to 65,500 ரூபாய். தகுதி வந்து பிஎஸ்சி, பிசிஏ அல்லது ஏதாவது ஒரு இளநிலை பட்டத்துடன் பிஜிடிசிஏ அல்லது தட்டச்சு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். பணி நகல் எடுப்பவர், காலி இடங்கள் 13, சம்பளம் 14,600 முதல் 52,400 வரை. தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் 3 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அடுத்து பணி 4 டிரைவர், காலி இடங்கள் 2, சம்பளம் 19,500 to 62,000 வரை. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் 3 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அடுத்து இரவு காவலர், காலி இடங்கள் 10, சம்பளம் 15,700 to 50,000 வரை. தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்து பணி 6 மசால்ஜி, காலி இடங்கள் 15, சம்பளம் 15,700 to 50,000 வரை. தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து 7 துப்புரவு பணியாளர்கள், காலி இடங்கள் 5, சம்பளம் 15,700 to 50,000 வரை. தகுதி தமிழில் எழுதி படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இதுக்கு பாத்தீங்கன்னா வயது வரம்பு பாத்தீங்கன்னா 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஓபிசி, எஸ்டி, எஸ்சிஏ, பிடபிள்யூடி, இஎக்ஸ் எக்ஸாம் பிரிவினருக்கு வயது வரம்பு தளர்வு உண்டு. இது தேர்வு செய்யப்படும் முறை பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இது விண்ணப்பிக்கும் முறை பாத்தீங்கன்னா இது ஒரு வெப்சைட் கொடுத்திருக்காங்க. அந்த வெப்சைட் வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு அந்த விண்ணப்பத்தை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபுல்லப் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பணும். இது பாத்தீங்கன்னா 30/4/2019 நீங்க அவங்களுக்கு அந்த திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ற மாதிரி நீங்க வந்து ரெஜிஸ்டர் போட்டு அனுப்பிச்சிடணும். சோ அது என்னுடைய லிங்க், இந்த லிங்கை வந்து நான் பாத்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை நீங்க லிங்கை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள், முதன்மை மாவட்ட நீதிமன்றம், திருவள்ளூர். விண்ணப்பங்கள் சேர வேண்டிய கடைசி நாள் 30/4/2019. கூடுதல் தகவலுக்கு பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இதை பார்த்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு 30/4/2019 இந்த அப்ளிகேஷன் வந்து அங்க சேர்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர்ல போட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். அது போட்டோ ஒட்டிக்கோங்க. அது விண்ணப்பிக்கும் முறை பதவியின் பெயர், அப்புறம் உங்களோட பேரு, அப்பா பேரு, நிலையான முகவரி, வயது வரம்பு, இது பொதுவா எல்லாத்துக்கும் கேட்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் எல்லாமே இருக்குது. சோ இந்த அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்ணி 30/4/2019 நீங்க அனுப்பிச்சு விட்டுறணும். குறிப்பு: விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி, வயது, முகவரி மற்றும் சாதி சான்று ஆகியவற்றுக்கு ஆவணங்கள், நகல்கள், சுய சான்றப்பம் செய்து அனுப்பப்பட வேண்டும். விண்ணப்பங்கள் பதிவு தபால் மூலம் அனுப்பப்பட வேண்டும். சோ இந்த மாதிரி குறிப்பெல்லாம் இருக்கு. இந்த குறிப்பெல்லாம் படிச்சுட்டு அது தந்தாப்புல நீங்க வந்து இல்ல என்னென்ன தேவை அதெல்லாம் இணைச்சு இந்த ஃபார்ம் வந்து நீங்க அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா அனுப்புங்க. அப்பதான் கொஞ்சம் வேகமா போய் சேரும். அந்த லிங்க் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தாலே தெரியும். அந்த ஒவ்வொரு பணியாளருக்கும் என்னென்ன தகுதி, அதாவது கல்வி தகுதி மற்றும் அந்த வயது வரம்பு எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கேட்டகரி, அதாவது கம்யூனிட்டி கேட்டகரி வைஸா என்னென்ன தகுதின்ற மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் நீங்க நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அலுவலக ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பட்ட 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி கொடுத்திருப்பா எஸ்சி, எஸ்டி, எஸ்டிஏ, எஸ்சிஏ, எம்பிசி இந்த மாதிரினா 18 to 35 வரை வயது இருக்கணும். எஸ்சிஏனா 18 to 35 வரை வயது இருக்கணும். எஸ்சினா 18 to 35 வயது இருக்கணும். பிசினா 18 to 32 வரை வயது இருக்க வேண்டும். சோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க படிச்சு பார்த்து அது இருந்தாப்புல நீங்க வந்து ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்க அந்த அட்ரஸுக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.